Hi students, this is Alex here. Exercise 4.1, question number 1. Fill in the blanks. First subdivision A பார்த்தீங்கன்னா every triangle has at least எத்தனை acute angle இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மூணுமே இந்த மாதிரி acute angle இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து less than 90 இருக்கும் எல்லாமே. ஸோ இது வந்து மூணு acute angle இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா இங்கே வந்து 90 டிகிரி வந்துடும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் இதுவே நம்ம வந்து ஒரு அப்டியூஸ் ஆங்கிளும் எடுக்கலாம். ஸோ ஒரு லைன் இப்படி எடுத்துக்கலாம், ஒரு லைன் மோர் தென் 90 வர்ற மாதிரி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இன்னொரு லைன் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கு, மோர் தென் 90 இருக்கு இந்த இடத்துல. பட் இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 90 இருக்கும். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் எடுத்து நீங்கள் இந்த ஆங்கிள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ரெண்டு அக்யூட் ஆங்கிள் எல்லா ட்ரையாங்கிள்லையுமே இருக்கும். சம்டைம் மூணும் இருக்கும், பட் அட்லீஸ்ட் அப்படின்னா 2 கண்டிப்பாக இருக்கும். 2 அண்ட் மோர் அப்படின்றது அட்லீஸ்ட் அப்படின்ற மீனிங். ஸோ எவ்ரி ட்ரையாங்கிள் ஹேஸ் அட்லீஸ்ட் 2 அக்யூட் ஆங்கிள். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்க இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 அக்யூட் ஆங்கிள் இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் 2 அக்யூட் ஆங்கிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ 2ஆகவும் இருக்கலாம், 3ஆகவும் இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் 2 அக்யூட் ஆங்கிள்ஸ். அடுத்த சப்டிவிஷன் பி பாருங்க. A triangle in which none of the sides are equal அப்படின்னா அது வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இது வந்து எந்த சைடுமே ஈக்குவலா இல்லாம இருக்கு, none of the sides are equal அப்படின்னா ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது in an isosceles triangle எத்தனை ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ ஐசோசலஸ் அப்படின்னாவே நமக்கு வந்து 2 ஆங்கிள் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ 2 சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இந்த சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னாவே 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவல், 2 சைட்ஸ் ஈக்குவல். அடுத்தது சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஸோ 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக 180 டிகிரி வரும். வந்தால் தான் அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, நம்ம 3 ஆங்கிளையும் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி அப்படின்னா கண்டிப்பாக இது 180 டிகிரி இருக்கணும். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. 180 இருந்தால் மட்டும் தான் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்தது a right angle triangle in which 2 equal sides. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். 2 ஈக்குவல் சைட்ஸ் அப்படின்னா அதான் ஐசோசலஸ். இப்போ இதில் வந்து ரெண்டுமே இருக்கு. ஸோ ரெண்டுமே இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஒரு சின்ன டயக்ராம் இப்படி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏபிசி அப்படின்னு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கு. ஆனால் 2 ஈக்குவல் சைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏபி ஈக்குவல் டு பிசி அப்படின்னு எடுத்தோம்னா ஸோ இது வந்து ஐசோசலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஐசோசலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். Isosceles right angle triangle. Question number 2. Match the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்ம்ஸை ரைட் ஹேண்ட் சைடில் எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சைடுமே ஈக்குவல் இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஸோ ஸ்கேலின் ட்ரையாங்கிளுக்கு நம்ம மேட்ச் பண்ணணும். 1 ரைட் ஆங்கிள். ஸோ 1 ரைட் ஆங்கிள் இருந்துச்சுனாவே அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 1 அப்டியூஸ் ஆங்கிள் இருந்தாவே அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 2 சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த், அதாவது 2 சைடு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐசோசலஸ் ட்ரையாங்கிள். அடுத்தது ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னும் போது அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்
ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இதெல்லாம் நம்ம நேம் பண்ணணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து 3 சைட்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ட்ரையாங்கிள் பாருங்க, இது வந்து ஒரு சைடு ஆக்சுவலாக. ஸோ ஏபி அப்படின்றது ஒரு சைடு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏபி அப்படின்னு போட்டு, அது லைன் இல்லையா, அதனால ஏபின்றது ஒரு லைன், அதனால மேலே வந்து ஒரு லைன் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அடுத்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் பிசி. ஸோ இதையும் பிசி அப்படின்னு எழுதி ஒரு லைன் போடணும். அடுத்தது சிஏ. ஸோ இது மூணும் ட்ரையாங்கிளோட சைட்ஸ். ஸோ சிஏன்னு போட்டு லைன் சிஏ ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ 3 ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆங்கிள், ஆங்கிள் ஏ. இதை நம்ம வெறும் ஆங்கிள் ஏ அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி இந்த ஆங்கிள் வந்து மேட் பை எந்தெந்த சைடு பார்த்தீங்களா, பிஏ அதுக்கப்புறம் சி இப்படி இருக்கும். அதாவது ஆங்கிள் பிஏசி அப்படின்னு ஃபுல்லாகவும் சொல்லலாம். ஸோ ஒன்று இந்த இடத்துல ஆங்கிள் பிஏசி அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி வெறும் ஏன்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஆங்கிள் பி எழுதணும்னா ஏபி, அப்புறம் என்ன சொல்லணும் சி, ஏன்னா இது வந்து ஒரு ஆங்கிள். ஸோ ஏபிசி. ஸோ இந்த இடத்துல ஏபிசி. அதுக்கு அடுத்தது ஆங்கிள் சி வந்து பிஏ, சாரி பிசிஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பிசிஏ அப்படின்றது ஒரு ஆங்கிள், ஆங்கிள் பிசிஏ. ஸோ மறுபடியும் செக் பண்ணி பாருங்க, பிஏசி, அப்புறம் ஏபிசி, அப்புறம் பிசிஏ. ஸோ இது வந்து நம்ம 3 லெட்டர் வச்சு சொல்லியிருக்கோம். ஒருவேளை நம்ம தனியாக சொல்லணும் அப்படின்னா வெறும் ஒரு லெட்டரை வச்சு சொல்லலாம். நான் ஆர் அப்படின்னு போட்டுடுறேன். ஸோ ஆங்கிள் ஏ அப்படின்னா நம்ம வெறும் ஆங்கிள் ஏ அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிள் பி அப்படின்றத வெறும் ஆங்கிள் பி அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிள் சி வெறும் ஆங்கிள் சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 3 லெட்டர்லையும் எடுக்கலாம், தனித்தனியாகவும் சொல்லலாம். இப்போ 3 வெர்டிசஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வெர்டிசஸ் அப்படின்னா இதுதான் வெர்டிசஸ். இது வந்து வெர்டெக்ஸ் ஏ, இது வெர்டெக்ஸ் பி, இது வெர்டெக்ஸ் சி. ஸோ வெர்டிசஸ் அப்படின்றது ஏ பி சி. ஸோ 3 வெர்டிசஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபை த கிவன் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைட்ஸ் ஆஸ் ஸ்கேலின், ஐசோசெலஸ் ஆர் ஈக்குவலேட்ரல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 3 சைடுமே 2 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னாவே இது வந்து ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள். சப்டிவிஷன் 2 இதுல 2.5, 3 அண்ட் 3.9 இருக்கு. ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலே கிடையாது. ஆல் சைட்ஸ் ஆர் டிஃபரண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி none of the sides are equal அப்படின்னு சொல்லலாம். ஸோ none of the sides are equal. அதனால இது வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள். இங்க 5.1, 3.2, 3.2 இந்த ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கு பாருங்க. ஸோ இது 3.2, இதுவும் 3.2. ஸோ ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கிறனால சப்டிவிஷன் 3ல வந்து 2 sides are equal. அதனால இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அகைன் சப்டிவிஷன் 4ல வந்து 3, 2.24 எதுவுமே ஈக்குவலா இல்லை.
So none of the sides are equal. அதனால இது வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா சைட்ஸை மட்டும் வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஆல் த 3 sides ஆர் ஈக்குவலேட்ரல். எந்த சைடுமே ஈக்குவல் இல்லைன்னா ஸ்கேலின் ட்ரையாங்கிள். 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் ஐசோசெலஸ். அண்ட் இது மறுபடியும் எந்த சைடு ஈக்குவலாக இல்லாததுனால ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஸோ சைட்ஸை மட்டும் வச்சு நம்ம ட்ரையாங்கிளை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை த கிவன் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் த ஆங்கிள். ஆங்கிள் வச்சு கிளாசிஃபை பண்ணணும். வெதர் அது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, இல்லை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, இல்லை அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்னு கிளாசிஃபை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க இந்த 3 ஆங்கிளும் 60, 65, 55 இருக்கு. எல்லாமே லெஸ் தேன் 80. மூணுமே அக்யூட் ஆங்கிள். ஸோ ஆல் 3 angles are acute. அதனால it is acute angled triangle. It is acute angled triangle. Subdivision 2 பாருங்க. ஒரு ஆங்கிள் இங்க 90 இருக்கு. ஒரு ஆங்கிள் 90 இருந்ததுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். So one angle is 90 degree. Therefore, it is right angled triangle. Subdivision 3 ல வந்து ஒரு ஆங்கிள் 90 விட அதிகமா இருக்கு. 195 இருக்கு. So one angle is obtuse. அதனால it is obtuse angled triangle. Obtuse angled triangle. இங்க 60, 50, 70 எல்லாமே வந்து acute angle. So fourth subdivisionல all 3 angles are acute. அதனால it is acute angled triangle. So angle வச்சு நம்ம ஒவ்வொரு ட்ரையாங்கிளையும் அது acute or right angle or obtuse அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே அக்யூட் ஆங்கிள். அப்போ அது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். லாஸ்ட் அப்படி சொன்னால் எல்லாமே அக்யூட் ஆங்கிள். ஒரு 90 இருந்தால் அது ரைட் ஆங்கிள், ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் இருந்தால் அது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். Next, question number 6. Classify the following triangle based on its sides and angles. இப்போ நம்ம sides and angles ரெண்டுத்தையுமே வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. இது வந்து ரெண்டு சைடு வந்து ஈக்குவலா இருக்கு. இது வந்து 6, இதுவும் வந்து 6. ஸோ சைடை வச்சு சொல்லியாச்சு. பட் ஆங்கிள் பார்த்தீங்களா எல்லாமே வந்து 90 விட கம்மியா இருக்கு, அக்யூட். அப்போ இது வந்து அக்யூட் ஆங்கிளும் இருக்கு, ஐசோசெலஸும் இருக்கு. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும்போது ஐசோசெலஸ். ஸோ 2 sides are equal. அதுக்கப்புறம் all angles, all the 3 angles are acute. அதனால it is isosceles acute angled triangle. So isosceles acute angled triangle. அடுத்து சப்டிவிஷன் 2 பாருங்க. 3 சைடுமே டிஃபரெண்டா இருக்கு. இப்போ இதுவே ஃபர்ஸ்ட் இதுல வந்து இது ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்துச்சு. அது மாதிரி எங்கேயுமே ஈக்குவலாவே இல்லை.
அண்ட் ஒரு 90 டிகிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சைடை பற்றி சொல்லும்போது எல்லா சைடுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ நன் ஆஃப் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல், எந்த சைடும் ஈக்குவல் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்கு. ஸோ ஒன் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. அதனால it is scale in right angled triangle. So வந்து scale in right angle triangle. subdivision 3 பாருங்க, நமக்கு வந்து இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கு அண்ட் இந்த ஆங்கிள் வந்து ஒரு ஆங்கிள் வந்து மோர் தென் 90 இருக்கு. ஸோ டூ sides are equal. அதுக்கப்புறம் one angle is obtuse. அப்ப என்ன ஆகும்? It is isosceles obtuse angled triangle. Isosceles obtuse angle triangle. அடுத்தது subdivision 4. subdivision 4ல நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா, இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கு. ஸோ இதுவும் 10 இதுவும் 10. அப்போ இது ஐசோஸ்லஸ் அண்ட் ஒரு 90 டிகிரி இருக்கு. அப்போ இது ரைட் ஆங்கிள். ஸோ இதை நம்ம சொல்லும்போது டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் and one angle is 90 degree. Therefore, it is isosceles right angled triangle. அடுத்தது fifth subdivision. இதுல பாத்தீங்கன்னா மூணு சைடுமே வந்து ஈக்குவலா இருக்கு அண்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? மூணு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு. நம்ம எப்படியா இருந்தாலும் சைடு அண்ட் ஆங்கிள் ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம அதை கிளாசிஃபை பண்ணணும். ஸோ இங்க எழுதும்போது ஆல் த்ரீ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் அக்யூட். அப்ப என்ன சொல்லுவோம்? இது வந்து ஈக்விலேட்ரல் அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து ஒரு ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள், எல்லாமே அக்யூட்டா இருக்கனால அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கம்பைன் பண்ணும்போது ஈக்விலேட்ரல் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்தது சிக்ஸ்த் சப்டிவிஷன் பாருங்க. எல்லா சைடுமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ நன் ஆஃப் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நன் ஆஃப் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து இங்க அப்டியூஸா இருக்கு, மோர் தென் 90 இருக்கு. ஒன் ஆங்கிள் இஸ் அப்டியூஸ். அப்ப என்ன சொல்லலாம்? இது வந்து ஸ்கேல் இன் அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ ஸ்கேல் இன் அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ இந்த 6 சம்மும் வந்து நம்ம சைட்ஸ் அண்ட் ஆங்கிளை வச்சு கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, கேன் a triangle be formed with the following sides அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் எஸ் நேம் த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து 8, 6 and 4 சென்டிமீட்டர் இருக்கு. நம்ம
ரெண்டு சின்ன சைடு எடுத்து நம்ம ஆட் பண்ண போறோம் 4 6. ஸோ சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4 plus 6 இது வந்து 10. இது வந்து கிரேட்டர் than the third side 8. ஸோ தேர்ட் சைடு வந்து 8. அதை விட இந்த சம் ஆஃப் டூ ஸ்மால் சைடு வந்து கிரேட்டரா இருக்கு. அதனால ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்டு அப்படின்னு கன்க்ளூட் பண்றோம். ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்டு. இப்போ அடுத்தது இது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் சொல்ல, மூணுமே வேற வேற சைடு. ஸோ none of the sides are equal. அதனால it is scalene triangle. இது scalene triangle. அடுத்து subdivision 2 பாருங்க. 10 cm, 8 cm, 5 cm இருக்கு. ஸோ நம்ம மறுபடியும் சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ் எடுக்கிறோம். இங்கே சைட்ஸ்னு போட்டுக்கலாம். ஸோ 5 plus 8 இது வந்து 13 வரும், which is more than 10. அந்த 10ன்றது தேர்ட் சைடு. ஸோ அதனால ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் இங்கேயும் எல்லா சைடுமே வந்து வேற வேற. ஸோ none of the sides are equal. அதனால அது ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு முடிச்சிடலாம். அடுத்து தேர்ட் வந்து சப்டிவிஷன் 3 பாருங்க. 6.2, 1.3, 3.5. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த சின்ன ரெண்டு சைடு எடுத்துக்கலாம். ஸோ சம் ஆஃப் டூ ஸ்மாலர் sides equal to 1.3 plus 3.5. So 1.3யும் 3.5யும் ஆட் பண்ணா இது 8, இது 4.8 வருது. பட் இந்த 4.8 அப்படின்றது less than 6.2 இருக்கு. அதாவது இது வந்து less than the third side. அதனால triangle cannot be formed. இது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா சம் ஆஃப் தி டூ சைட்ஸ் வந்து மோர் தென் தி தேர்ட் சைடு இருக்கணும். அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ இதில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னும் போது நம்ம நேம் ஆஃப் த ட்ரையாங்கிள் சொல்ல முடியாது, ஏன்னா ட்ரையாங்கிளே கிடையாது. அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க, கொஸ்டினிங் வைக்கிறேன். ஸோ 6 cm, 6 cm, 4 cm இருக்கு. நம்ம ரெண்டு சைடு எடுத்துக்கலாம். ஸோ சம் ஆஃப் டூ ஸ்மாலர் sides equal to 6 plus 4, which is 10 cm. இது வந்து more than 6 cm இருக்கு. அதாவது இது greater than third side இருக்கு. So அதனால triangle can be formed. So அதனால triangle can be formed. இது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கு இல்லையா? So two sides are equal. அதனால it is an isosceles triangle. It is an isosceles triangle. அடுத்தது fifth subdivision எடுத்துக்கலாம். இது மூணுமே ஈக்குவலா இருக்கு. So all three sides are equal. அதே மாதிரி நம்ம ரெண்டு சைடு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து 7 வரும். 3.5 plus 3.5 அப்படின்னா ஸோ 5 plus 5 10, இங்கே 0 1 வந்துடும். இது டோட்டலாக 7. இந்த 7 அப்படின்றது கிரேட்டர் தேன் தேர்ட் சைடு 3.5. ஏன்னா நம்ம ரெண்டு சைடு எடுத்திருக்கோம், தேர்ட் சைடு வந்து 3.5 தான். ஸோ இந்த இடத்துல தேர்ட் சைடுன்னு போட்டுடலாமா? இப்போ triangle inequality satisfy பண்ணுது. It satisfies triangle inequality.
therefore it forms triangle. But மூணு சைடு ஈக்குவலா இருக்கறனால it is an equilateral triangle. So இது வந்து ஒரு equilateral triangle ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது क्वेश्चन நம்பர் 6 பாத்தீங்கன்னா 9, 4 and 5 இருக்கு. So நம்ம sum of two smaller sides எடுக்க போறோம். 4 plus 5 இது 9. இது வந்து ஆக்சுவலா greater than not greater than the third side 9. ஆக்சுவலா இது நம்ம சம் எழுதிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். ஸோ இது ஈக்குவல் டு 9 வருது. பட் இது வந்து ஈக்குவல் டு தேர்ட் சைடு வருது. அதாவது தேர்ட் சைடும் 9 ஆக்சுவலா கிரேட்டர் வரணும். ஸோ சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ் வந்து ஈக்குவல் டு தேர்ட் சைடு வந்துச்சுன்னா therefore it cannot form a triangle. ஏன்னா ஈக்குவல் டு வரக்கூடாது, கிரேட்டர் தான் வரணும். சம் ஆஃப் த டூ ஸ்மாலர் சைட்ஸ் வந்து கிரேட்டர் than the third சைடு வரணும். ஸோ எய்தர் நம்ம வந்து இந்த 9 வந்து நாட் கிரேட்டர் தேன் ஆர் நாட் கிரேட்டர் தேன் தேர்ட் சைடு அப்படின்னும் போடலாம். இல்லை ஈக்குவல் டு தேர்ட் சைடு போட்டுட்டு இட் கேனாட் ஃபார்ம் ஏ ட்ரையாங்கிள் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இது மாதிரி கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டு கிராஸ் பண்ணால் நாட் கிரேட்டர் தேன். ஸோ அதனால இட் கேனாட் ஃபார்ம் ஏ ட்ரையாங்கிள். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. கேன் ஏ ட்ரையாங்கிள் பி ஃபார்ம் வித் தி ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ்னு கேட்டிருக்காங்க. இஃப் எஸ் அப்படின்னா நேம் த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கோங்க. மூணு ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 60 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரின்னு ஆட் பண்ணால் நமக்கு வந்து 60 60 60 ஆட் பண்ணும்போது இது 0, இது 18 வரும். ஸோ நமக்கு டோட்டலாக என்ன வருதுன்னா 180 டிகிரி வருது. 180 டிகிரி வந்தாவே நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்டு. பட் இது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா நம்ம ஆங்கிளை வச்சு சொல்லணும். ஸோ எல்லாமே அக்யூட் ஆங்கிள் இல்லையா? ஸோ ஆல் 3 angles are acute. So all 3 angles are acute angle. அதனால it is an acute angled triangle. So the type of triangle is acute angled triangle. Subdivision 2 பாத்தீங்கன்னா 90, 55, 35 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணலாம். 90 ப்ளஸ் 55 ப்ளஸ் 35. ஸோ இங்கே நம்ம தனியாக எடுத்து எழுதி ஆட் பண்ணுறோம். 5 ப்ளஸ் 5 10, இது 10 அப்புறம் 18. இது வந்து 180 டிகிரி வந்துருச்சு. ஸோ 180 டிகிரி வந்தனால நம்ம இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 190 இருக்கு, மீதி 2 அக்யூட்டா இருக்கு. ஸோ 2 angles are ஆக்சுவலா நம்ம அந்த அக்யூட் ஆங்கிள் சொல்றதை விட ஒரு 90 இருக்கிறனால இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாம். ஸோ one angle is 90 டிகிரி. அதனால it is a right angled triangle. It is a right angled triangle. அடுத்தது 60 40 42 இருக்கு. ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம ஆட் பண்ண போறோம். 60 40 42. ஸோ 60 40 42 அப்படின்னா இது 2 10 plus 4 142 தான் வருது. So 142 degree வருது, which is not equal to 180 degree. அதனால triangle cannot be formed. Triangle cannot be formed. இப்போ subdivision 4 வந்து 60 90 and 90 இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 60 plus 90 plus 90 ஆட் பண்ணா
60, 90, 90. So இது 0. இது 9 plus 9 18 plus 6 வந்து 24. So 240 degree வருது. நமக்கு ஆக்சுவலா 180 degree இருந்தா தான் ஃபார்ம் பண்ண முடியும். So not equal to 180. அதனால triangle cannot be formed. So triangle form பண்ண முடியாது. அடுத்து fifth subdivision. 70, 60, 50 இருக்கு. So 70, 60, 50. So இப்போ இது வந்து 70, 60, 50. 7 plus 6 வந்து 13 plus 5 வந்து 18. So equal to 180 வந்துருச்சு. So இது வந்து triangle can be formed. Triangle can be formed. இது என்ன type of triangle அப்படின்னா மூணுமே வந்து less than 90. So all three angles are acute angle. அதனால it is an acute angled triangle. It is an acute angled triangle. அடுத்து 100 plus 50 plus 30 இருக்கு. Sixth 100 plus 50 plus 30. So நம்ம மூணுத்தையும் ஆட் பண்ண போறோம். 100 plus 50 plus 30. So ஆட் பண்ணலாமா? 100, 50, 30 எழுதியாச்சு. இது 0, 5 plus 3, 8. இது 1. So நமக்கு டோட்டலா 180 degree வருது. So 180 degree வந்தனால triangle can be formed. It forms a triangle. Triangle can be formed. And இது என்ன type of triangle அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு angle வந்து more than 90 இருக்கு. அது obtuse. One angle is more than 90. இல்லாட்டி it is an obtuse னே சொல்லிடலாம். It is an obtuse angle. ஒரு angle more than 90 இருக்கு. அது obtuse angle. அதனால it is an obtuse angled triangle. It is an obtuse angled triangle. So இந்த கொடுத்த ஆங்கிளை வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படின்றத கண்டுபிடிச்சோம். அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்றத ஆங்கிளை வச்சு நம்ம இங்க சொல்லியிருக்கோம். Question number 9ல two angles of the triangles are given. So ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம சம் ஆஃப் த ஆங்கிள் வந்து 180 வரணும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி போட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 80 plus 60 plus x equal to 180 வரணும். 180 degree வரணும். ஸோ இது எடுத்து நம்ம ஆட் பண்ணோம்னா 140 வந்துடும். 80 plus 60 வந்து 140. ஸோ இதுல இருந்து நம்ம x கண்டுபிடிக்கலாம். 140 அதர் சைட் போயிடும். அப்போ x is equal to 180 minus 140. ஸ்டார்டிங்ல இந்த 80 and 60 ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்படி பண்ணி பாருங்க. 8 and 6 14. இப்போ வந்துருச்சா? இப்போ 180ல இருந்து 140 சப்ட்ராக்ஷன் பண்ணணும். 0 4. ஸோ டோட்டலா அந்த தேர்ட் ஆங்கிள் அப்படின்றது 40 டிகிரி. இப்போ இதே மாதிரி சப்டிவிஷன் 2 போடலாமா? ஸோ சப்டிவிஷன் 2 இதில் வந்து பாருங்க, நான் இங்கே எடுத்துக்கிறேன். சப்டிவிஷன் 2ல வந்து 75 plus 35 plus x வந்து 180 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல ஆட் பண்ணலாமா? 75 plus 35 என்ன ஆகும்? 5 5 10 இது வந்துடும். இது 11 110. ஸோ 110 டிகிரி பிளஸ் x வந்து 180 டிகிரி. ஸோ x வந்து 180 மைனஸ் 110. ஸோ 180ல இருந்து 110 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 0 8ல வந்து போச்சுன்னா 7. ஸோ x வந்து 70 டிகிரி. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் இங்கே ஒர்க் அவுட் பண்ணலாம்.
என்ன கொடுத்துருக்காங்க 52 டிகிரி. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் 52 டிகிரி ப்ளஸ் 68 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் இதை சேர்த்தா 180 டிகிரி வரணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? 52 அண்ட் 68 ஆட் பண்ணால் 8 + 2 10 இங்கே ஒன்று வந்துடும். 120 டிகிரி வந்துருக்கு. ஸோ 120 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180. அப்போ எக்ஸ் வந்து 180 மைனஸ் 120. ஸோ இதை வந்து நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். இங்கே எடுத்துக்கலாம். 180லேருந்து 120 சப்ட்ராக்ட் பண்ணால் 0. 8ல் 6 2 போச்சுன்னா 6. அப்போ எக்ஸ் வந்து 60 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு 3 சப்டிவிஷனோட ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் 50 அண்ட் 90 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் போட்டுட்டு 50 + 90 + x = 180. ஸோ 50 and 90 ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணால் 0 14 140 வருது. 140 + x = 180. அப்போ x வந்து 180 மைனஸ் 140. ஸோ 180லேருந்து 140 சப்ட்ராக்ட் பண்ணலாம். இங்கே போடலாம். ஸோ 40 x = 40 டிகிரி. இப்போ அதே மாதிரி ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஸோ ஃபிஃப்த் சப்டிவிஷனில் ரெண்டு ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினை பார்ப்போம். 120யும் 30யும் கொடுத்துருக்காங்க. ஸோ 120 + 30 + x = 150. இது வந்து 150 ஆகுது. 120 + 30 நம்ம எழுதி ஆட் பண்ணலாமா? 120யும் 30யும் ஆட் பண்ணால் 0, இது 5, இது 1. ஸோ 150 + x, சாரி இந்த இடத்துல 180 போடணும். ஸோ 150 + x = 180 இருக்கு. அப்போ x வந்து என்ன ஆகும்? 180 மைனஸ் 150. ஸோ 180லேருந்து 150 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0, 8ல் 5 போயிடுச்சுன்னா 3. ஸோ x வந்து 30 டிகிரி. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் சப்டிவிஷன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 55 and 85. ஸோ 55 + 85 + x வந்து 180. ஸோ 55 and 85 நம்ம ஆட் பண்ணால் 5 + 5 10. இங்கே 1 வந்துடும். 5 + 1 6, 6 + 8 வந்து 14. ஸோ 140 + x = 180. இப்போ தான் இங்கே ஃபோர்த் சப்டிவிஷனில் இருக்குது பாருங்கள். 180 மைனஸ் 140 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 40 டிகிரி. ஸோ சப்டிவிஷன் 4, 5 அண்ட் 6ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. I am a closed figure with each of my 3 angles is 60. Who am I அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 sides இருக்கு அப்படின்னா ஒரு 3 sides ட்ரையாங்கிள் தான். ஸோ 3 ஆங்கிளுமே 60 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 60, இது 60 அண்ட் இது 60. இப்படி இருந்துச்சுன்னா 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா இட் இஸ் an equilateral triangle. So equilateral triangle. Question number 11. Using the given information, write the type of triangle in the table given below. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 60, 40 and 18 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது மூணுமே வந்து அக்யூட்டாக இருக்கிறனால அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் பேஸ்ட் ஆன் த சைட்ஸ். இப்போ 3 ஆங்கிளுமே வேற வேற இருந்தால் 3 சைட்ஸும் வேற வேற இருக்கும். அதனால ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இப்போ செகண்ட்லேருந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ இது 50, 50 அண்ட் 80 இருக்கு இல்லையா? ஸோ ஆங்கிளை வச்சு சொல்லணும் அப்படின்னா மூணுமே வந்து அக்யூட் ஆங்கிள். அதனால இதோட ஆன்சர் வந்து அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். இப்போ இது 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால 2 சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த சைட்ஸ் சொல்ல போனால் ஐசோசெலஸ்
triangle. Isosceles triangle. அடுத்தது subdivision 3 பாருங்க 45 45 90. So 90 இருக்கறனால இது வந்து right angle triangle. Right angled triangle. And இதுல ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கு, ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கறனால அதனால இது வந்து நம்ம based on the sides வந்து isosceles triangle அப்படினு சொல்லலாம். அடுத்தது 55 45 80. சோ மூணுமே acute angle, அதனால இது வந்து acute angled triangle. ஆங்கிள் வச்சு சொல்றோம், சைடு வச்சு சொல்லணும் அப்படின்னா மூணு ஆங்கிளுமே வேற வேற இருந்தா மூணு சைடு வேற வேற இருக்கும், அதனால ஸ்கேலின் ட்ரையாங்கிள். அடுத்தது 75 35 70. ஸோ அகைன் மூணுமே வந்து அக்யூட் ஆங்கிள். ஸோ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அண்ட் மூணுமே வேற வேற இருக்கிறனால மூணு சைடு வேற வேற இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள். அடுத்தது 60 30 90 90 இருக்கிறனால இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அண்ட் இப்போ சைடு வச்சு சொன்னோம்னா அகைன் மூணுமே வேற வேற ஆங்கிள், ஸோ எல்லாமே வேற வேற சைடு இருக்கும். ஸோ எந்த சைடும் ஈக்குவலா இருக்காது. ஸோ இது வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள். அடுத்தது 25 64 91. ஸோ 90 விட அதிகமாக இருக்கு அப்டியூஸ் ஆங்கிள். ஒரு ஆங்கிள் அப்டியூஸா இருந்துச்சுன்னா அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். அண்ட் அதே மாதிரி மூணுமே வேற வேற சைடு, அதனால மூணுமே ஆங்கிள் வேற வேற, ஸோ மூணு சைடு வேற வேற இருக்கும், ஸ்கேலின் ட்ரையாங்கிள். அடுத்தது இது அப்டியூஸ் ஆங்கிள், மீதி ரெண்டு ஈக்குவலா இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம சொல்லலாம்? ஸோ அப்டியூஸ் இருக்கும்போது ஆங்கிள் வச்சு சொல்லும் போது நம்ம அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லணும். இது ரெண்டு ஈக்குவலா இருக்குல்ல 30 30, அப்ப அதனால அது ஐசோசெலஸ். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 12. The given triangle is. ஸோ இந்த given triangle இப்படி லைன் போட்டாங்கன்னா மூணு சைடு ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஸோ மூணு சைடு ஈக்குவலா இருந்தா என்ன அர்த்தம்? அது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது இஃப் ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் லெஸ் தேன் ஏ ரைட் ஆங்கிள் அப்படின்னா எல்லாமே அக்யூட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அது வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். அடுத்தது இஃப் டூ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் 5 and 9, அப்போ தேர்ட் சைடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சப்போஸ் இப்போ நான் இந்த 5 எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 5 எடுத்துட்டு ஆல்ரெடி 5 and 9 இருக்கு, தேர்ட் சைடு 5 எடுத்தேன்னா இதில் இந்த ரெண்டு சின்ன நம்பர் ஆட் பண்ணா அது மோர் தேன் த தேர்ட் சைடா இருக்கணும். ஸோ 5 + 5 எடுக்கும்போது அது வந்து கிரேட்டர் தேன் 9, அப்போ அது பாசிபிள். ஸோ இதுதான் வந்து வரும். மற்றதெல்லாம் ஏன் வராது அப்படின்றது நம்ம இங்கே பார்த்துடலாம், அப்போதான் இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். சப்போஸ் இப்போ 5 and 9 இருக்கு, இப்போ 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் 5 and 3 ஆட் பண்ணா 8 வருது. அந்த 8 வந்து மோர் தேன் 9 அப்படின்னு பார்த்தா இல்லை, அப்போ இது வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதே மாதிரி 4 எடுத்து நம்ம ஆட் பண்ணா 5 9 4 இது எடுத்து ஆட் பண்ணா 9 வருது. ஸோ 9 மோர் தென் ஈக்குவல் டு 9 பார்த்தா அதுவும் இல்லை, ஸோ 4ம் வராது. 14 எடுத்தோம்னா 5 9 and 14 இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சின்ன நம்பர் எடுத்து ஆட் பண்ணா 14 கிரேட்டர் தேன் 14 பார்த்தா இல்லை. ஸோ அப்போ இதெல்லாம் வராது, இது ஒன்று தான் வருது. ஸோ அதை நம்ம முதலே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் மற்றதை கூட எலிமினேட் பண்ணலாம் இந்த மாதிரி செக் பண்ணி. அதுக்கு அடுத்தது இந்த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நீங்கள் எடுத்து பாருங்க, ஒரு சின்ன டயக்ராம் ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு 90 டிகிரி இருக்கும். அது போக இது ரெண்டுமே வந்து அக்யூட் தான் இருக்கும், அப்டியூஸ் வந்து பாசிபிலிட்டியே இல்லை. அப்போ இது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அக்யூட் அக்யூட் அப்டியூஸ் கிடையாது. அதுக்கப்புறம் அக்யூட் அக்யூட் ரைட், இது கரெக்டாக வரும். ஆப்ஷன் டி கரெக்டாக வரும், ஏன்னா ரெண்டு அக்யூட் ஒரு ரைட்டு. ஸோ மற்றதெல்லாம் ஏன் வராது அப்படின்றத பார்க்கலாமா? அக்யூட் அக்யூட் அப்டியூஸே இதில் இல்லை. அது மாதிரி அக்யூட் ரைட் ரெண்டு 90 டிகிரி வராது.
அது மாதிரி அப்டியூஸ் இங்கே கிடையாது. அதனால நீங்கள் இதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு கரெக்ட் ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா அதில் என்ன ஆங்கிள்லாம் இருக்குது, இது எல்லாமே அக்யூட் தான் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் லெஸ் தேன் 90 தான் இருக்குது இந்த 3 ஆங்கிளுமே. அப்போது அப்டியூஸ் ஆங்கிள் தப்பு, ஏன்னா ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் இருந்தால் அப்டியூஸ் ஆங்கிள் சொல்லலாம். ரைட் ஆங்கிள் கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா ஈக்குவலேட்ரல்னும் போதே எல்லாமே வந்து 60 டிகிரி இருக்கும். ஸோ 60 டிகிரி வேணும் அப்படின்னா அப்போ 90 வந்தால் தானே நம்ம ரைட் ஆங்கிள் சொல்ல முடியும். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதை நம்ம சொல்லலாம், ஏன்னா மூணுமே வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸ்கேலின் ட்ரையாங்கிள் சொல்ல முடியாது, ஏன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னாவே என்ன அர்த்தம், 3 சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஸ்கேலின்னா மூணுமே வேற வேற இருக்கும், ஈக்குவலாக இருக்காது. ஸோ அப்போ இது வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர்.